ஹலோ மீட் மிஸ் மித்துன் நான் தான் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா எஃபர்ட்ஸ் மேட்டர்ஸ் லவ்வில். ஸோ நார்மலாக ஒரு கதை தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச கதை, எனக்கு நடந்த ஒரு கதை. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்டோரிஸ்லாம் அமைச்சிருக்கீங்க. இன்னமும் அந்த ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. இன்னமும் நிறைய பேர் அமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. டெய்லியும் ஒவ்வொரு கதையை படிக்க ஆல்ரெடி மனுஷன் ஒரு மாதிரி லோன்லினஸ்ஸாக, ஒரு மாதிரி ஃபிலாசபிக்கலாக, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க. எக்கோ அடிக்குது நான் பேசுகிறது. இந்த டோரு, இந்த ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு வந்துடுறேன். அப்படியே இருங்க. ஆகாசத்தை நான் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாச்சும் நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக என்னோட 7 years ஃப்ரெண்ட் ஒருத்தனை இங்கே வந்திருக்கான். சென்னையில் தான் இனிமேல் அப்படின்னு சொன்னால் அந்த நாயை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ நாங்கள் நிறைய காலேஜ் ஸ்டோரிஸ்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ காலேஜில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட சொல்லும் போதே நான் சொன்னேன், மச்சான் இதை நான் பாட்காஸ்ட்டில் சொல்லணும்டா, இதை நான் ஏன் இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன். இந்த மாதிரி ஏதாச்சும் பேசும்போது தான் நிறைய டாபிக்ஸ் வருது பாட்காஸ்ட்டுக்கு, அப்போ எழுதி வைக்கணும், இல்லாட்டி மறந்துடுறேன். ஆனால் இதை நான் மறக்காமல் சொல்லுவேன் பாரு அப்படின்னு நான் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. என்னமோ ஒன்று பாட்காஸ்ட்டில் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். அப்புறம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இனிமேல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்து பேசும்போது நாங்கள் நிறைய டாபிக்ஸ் பேசுவோம். பேசிக்கிட்டே நிறைய இப்போலாம் நல்லா ஃபோன் நோண்டுறாங்க, வெளியே விளையாட போகிறது கிடையாது, குவாலிட்டி டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. லூடோ கொண்டு எல்லாம் ஃபோன்லேயே விளையாடுறானுங்க. என்னென்னமோ என்ன கருமமோ இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் கலாச்சாரமே மாறுற அளவுக்கு இந்த ஃபோனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வேறு ஒரு விஷயம். பட் ஜென்ரலாக இன்னமும் நாங்களாம் கொஞ்சம் ஓல்டு ஸ்கூலுங்கிறனால நாங்களாம் உட்காந்து கதை பேசுவோம். ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து ஃபோனும் நோண்டுவோம். பட் அதுவே எங்களுக்குலாம் இரிட்டேட்டிங்காக வரும். பட் உட்காந்து கதைகள் பேசும்போது நிறையா விஷயங்கள் மாட்டும். பட் அப்பப்போ எழுதி வைக்கணும்னு நினைப்பேன். அப்போதைக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ தானே பேசணும், இதை நான் ஞாபகம் வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தான் மெமரி பவர் ஜாஸ்தியாச்சு. சும்மாவே நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. அதெல்லாம் ஒரு காலத்தில். இப்போ நம்மளுக்கு மூட்டு வலி வர வயசு ஆயிடுச்சு. இனிமேல் நமக்கு ஞாபகம் கூட வச்சுக்க முடியறதில்ல. இனிமேலாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இப்போ தான் அந்த அறிவு வருது. இனிமேல் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பட் இன்றைக்கி லக்கிலி எனக்கு அந்த ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த கதையை பற்றி நான் சும்மா நார்மலாக உங்ககிட்ட வழக்கம் போல் பேசுகிற மாதிரி தான் நார்மலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஏதாச்சும் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும், அதில் ஏதாச்சும் குட்டி குட்டி எமோஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் பாட்காஸ்ட் இது. சும்மா ஸ்டோரிஸ் மட்டும் நீங்கள் தூங்குறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பாட்காஸ்ட், அவ்வளோதான். எந்த ஒரு கான்டென்ட் கிரியேட்டரும் இவ்வளோ ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கிட்ட மாட்டான்னு நினைக்கிறேன். நான்லாம் ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஏதாச்சும் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஹெட்செட் போட்டுட்டு இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். சரி, என்ன விஷயம் அப்படின்ட்டு அதுக்கு வருவோம். வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்தை ஓட்டிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு லவ் பண்ணான் காலேஜ் படிக்கும்போதே. அவன் ஸ்கூல்லேருந்தே லவ். அவன் பேர் சொல்லலாம் தான், பட் வேண்டாம். எதுக்கு பர்சனலாக அவன் பாட் 7 அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு மீடியாவுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஒரு இஸ்லாமிய நண்பர். அதனால் அவன் பேரை சொல்லி அவனுக்கு எதுக்கு நம்ம சங்கடத்தை உருவாக்கணும். ஸோ அவன் காலேஜ் அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் பிரிட்ஜ் கோர்ஸ்னு சொல்லிட்டு மக்க பசங்களுக்குலாம் ஒரு கோர்ஸ் வச்சாங்க, ஒரு 15 நாள். அதில் தான் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. நாங்களாம் கொஞ்சம் மக்க பசங்க தான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போதே அப்போ அவனை பற்றி நல்லா தெரியும். நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் எல்லாம் ஒரே ஏரியா, ஒரே ஃப்ளோர். அப்புறம் அப்படி பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நல்ல ரொம்ப ஜோவியலாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர்லாம் சில பேர்லாம் நிறையா அந்த சீக்ரெட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. டக்குன்னு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவனுக்கு கிடச்சனால அவன் நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போது எடுத்தோடனே சொல்கிறேன், நான் லவ் பண்ணுறேன், ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா, இந்த இதான் லவ் மேட்ரு, இப்படி தான் போச்சு, இந்த மாதிரி லவ் பண்ண மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். நான் கூட அப்போ நினச்சேன், என்னத்தனை மேரேஜ் பண்ணிக்க போகிறான், மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறான். ஏன்னா அந்த டைம்லலாம் லவ் பண்ணால் இவங்க தான் லவ் பண்ணுறோம், இவங்கள தான் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது மேக்ஸிமம் அந்த முதல் காதல் அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் சொல்கிறேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இல்லை, பட் அட்லீஸ்ட் மெஜாரிட்டியாக அது ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா அதில் ஒரு இம்மெச்சூர்ட்னஸ் இருக்கும். இல்லாட்டி அது காதல் இல்லை, இன்ஃபாக்சுவேஷன் அப்படிங்கிறது ஒரு வயசில் புரிய வரும். ஸோ அதில் ஒரு மைண்ட் லெவல்லையும் எஃபர்ட்ஸ் லெவல்லையும் நம்ம மெச்சூரிட்டி லெவல்லையும் எல்லாத்துலேயுமே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிறனால அந்த லவ்வை பேலன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு நம்ம கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் தான். அது ஆக்சுவலாக வராது. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அது அங்கங்கே ஸ்டக் ஆகி அப்படி இப்படின்னு அது டிசால்வ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். என்னத்த ஸ்கூல்லேருந்து இவர் லவ் பண்ணுவாராம், அந்த பொண்ணு லவ் பண்ணுவாங்களாம், சரி காலேஜ் வரைக்கும் ஏதோ நடக்கும், அதுக்கப்புறம் எப்படியும் அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கும் போது இந்த ஒரு ஏஜில் அந்த ரத்தம் சூடாக இருக்கும், டக்குன்னு கோவம் வரும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கம்மியாக இருக்கும். அப்போ எப்படியும் அதுதான் புட்டுக்கும் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது ஜென்யூனாக ஐ வாஸ் ரூட்டிங் ஃபார் ஹிம். அது வேறு, அது ஃப்ரெண்ட்ஷிப் கீழே வரும். பட் இதை நான் அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன், என்ன நீ இப்போ லவ் பண்ணுவியா, நீ கல்யாணம் பண்ணி பாரா, இவர் என்னத்தை நீ புளுத்துற நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன். அதனால நான் இங்கே அதை சொல்ல வரேன். பட் லக்கிலி அது ஒரு ஹாப்பியான ஒரு கிளைமேக்ஸ் தான். ஸோ அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். அந்த இன்சிடெண்ட்டுக்குள்ளே எவ்வளோ
லவ் இருந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரியும் இந்த நாய் இந்த பீஸ் லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கோ வெரி ரேர்லி அவன் ஏதோ அவன் ஆள் கூட கடலை போட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் நான்லாம் பேசியிருக்கேன், என்கிட்டலாம் பேசி வச்சுருக்கான். அவனோட ஆள் என்கிட்ட, என்னோட அந்த சிஸ்டர் என்கிட்ட பேசியிருக்காங்க, அவங்க அம்மாலாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு ஜென்யூனாக தெரியும், ஓ இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நம்பர் வாங்கி வச்சுப்பாங்கல்ல. நமக்கு அடிச்சு நம்ம எடுக்கல அப்படின்னா அடுத்து அந்த பீஸுக்கு அடிச்சா இந்த நாய்க்கு தெரியும் இந்த நாய் எங்கே இருக்குன்ட்டு, இந்த நாய்க்கு அடிச்சா இந்த நாயை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காகவே நம்ம கூட வேலை நம்ம எல்லார் லைஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க நம்பரை நம்ம வந்து பேரண்ட்ஸ்ட்டு கொடுத்து வச்சுருப்போம், நம்ம எடுக்கலைன்னா அந்த நாய்க்கு அடிச்சா அந்த நாய் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறக்காக. ஸோ அந்த மாதிரி என்னோட நம்பர் வந்து அவங்ககிட்டலாம் அவன் கொடுத்து வச்சுருந்தா, நான் தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரியும். ஸோ வெரி ரேர்லி 1 or 2 times அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நானும் அவங்க வீட்டிலலாம் பேசியிருந்திருக்கேன். அண்டு இப்போ வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ப்ரோ அப்படின்னா ஆமாம். பட் கடைசியாக நீங்கள் எப்போ ப்ரோ பேசுனீங்க அப்படின்னா அது ஒரு 2 வருஷம் இருக்கும் நாங்கள் பேசி. பட் நாளைக்கு நான் கால் பண்ணி அவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா ஏதோ நாங்கள் கண்டினியூஸாக டெய்லியும் ஒரே ரூமை ஷேர் பண்ணுற மாதிரி ரொம்ப நார்மலாக தான் நாங்கள் பேசிப்போம். ஆக்சுவலாக இது நான் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் மேக்ஸிமம் கவனிச்சிருக்கேன், எனக்கு கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தெரியல. பட் பசங்க அப்படி தான். இப்போ எனக்கு பிரமோதன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் ஸ்கூல் படிக்கும்போது, எனக்கு ஃப்ரெண்டு லிட்டரலாக நாங்கள் ஒரு 7 yearsக்கு அப்புறம் நாங்கள் ஒரு டைம் கோயம்புத்தூரில் மீட் பண்ணோம். எதுவும் கிடையாது, ஏய் மச்சான் எப்படி இருக்க டி எத்தனை நாள் அவனை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏய் என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற, மீடியாவா அப்படியா, ஓகே நீ என்ன பண்ணுற, இன்னும் அப்பா பிஸ்னஸ் தானாடா, ஆமாம் அடுத்து ஸ்கூல் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் மச்சான், ஆமாம் மச்சான் அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கும் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இந்த நாய்க்கிட்டையும் நான் பேசி 2 வருஷம் ஆச்சு. பட் இப்போ ரீசெண்டாக நான் சிஸ்டர்கிட்ட பேசினேன், எனக்கு சிஸ்டர் டக்குன்னு அவங்க பேர் வந்துருச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ரெண்டாவது ஒரு பீஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கான். என்னடா பண்ணுற, என்னடா இன்னும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இப்போ தானடா ஒரு பொம்பளை புள்ள பிறந்துச்சு, அதுக்குள்ளே செகண்ட் டவுன்லோடா, எங்கடா இருக்க, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக. அதுவும் நான் அவங்ககிட்ட பேசலை, ஏதோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ இல்லை ஏதோ சிஸ்டரோட ஸ்டேட்டஸ் பார்த்து ரிப்ளை பண்ணும்போது அவங்க ரிப்ளை பண்ணாங்க, நான் இந்த மாதிரி செகண்டாக ஒன்று நாங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இதுதான் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அனுப்பிச்சுட்டா. அடக்கடவுளே சூப்பராக இருக்கா, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள், இப்போ அந்த நாய் எங்கே இருக்கான் அப்படின்லாம் கேட்டுட்டு அப்பயும் நான் அவங்ககிட்ட பேசலை. நார்மலாக இவகிட்ட பேசிட்டு அப்படியே விட்டுட்டேன். அந்த நாய் இப்போது அப்ராடில் இருக்கான், மறுபடியும் வந்தால் பேச தான் போகிறான். இல்லை அன்றைக்கே ஏதோ மெசேஜ்லாம் பண்ணான், அன்றைக்கேனா ஒரு 5 months 6 months முன்னாடியே ஏதோ மெசேஜ் பண்ணான், ஏதோ பொட்டிம் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கூட, அதில் தான் வீடியோ கால் பண்ண முடியும், துபாயிலேருந்து இங்கே தான் இதில் தான் பண்ண முடியும், வாட்ஸ்அப்பில் பண்ண முடியும், என்னென்னமோ சொன்னான். அதெல்லாம் கண்டுக்கல. அப்படி அதை பண்ணி வீடியோ கால் பண்ணி உங்ககிட்ட பேசினேன் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஒரு வாலிப வயசில் உங்ககிட்ட வீடியோ கால் பேசினேன் என்னடா பண்ண போகிறேன், நீ இந்த பக்கம் சென்னை பக்கம் வந்தால் நீ காலடி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் நானும் கால் பண்ணல, எஃபர்ட்ஸ்லாம். பட் ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி தான் இருக்குன்னு ஜஸ்ட்டு சொல்கிறக்காக சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, காலேஜ் ஃபஸ்ட் இயரு, நான்லாம் ரொம்ப ரிசர்வ்டான ஒரு ரொம்ப ரிசர்வ்டுனா ரொம்ப என்னோடய பவுண்ட்ரி ரொம்ப சின்னது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரேக் பண்ணி நிறைய விஷயங்கள் புரிய வரும்போது சில விஷயங்கள் கான்ஷியஸாகவே பிரேக் பண்ண வேண்டியதாக இருக்குது, சில விஷயங்கள் சப்கான்ஷியஸாக அது ஒரு க்ரோத் பேட்டர்னில் அதுவே பிரேக் ஆகுது. பட் அப்போதைக்கு நான் வந்து ரொம்ப அந்த பவுண்ட்ரி வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். லிட்ரலாக என்னோடய வீட்டில் ரொம்ப ப்ராக்டிக்கல் அண்ட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே வீட்டில் சொல்லி பழகிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே வீட்டிலேருந்து ஒரு வேலிடேஷன் எதிர்பார்ப்பேன் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில். அப்போ இன்னமும் அந்த வீட்டிலேருந்து வேலிடேஷன் எதிர்பார்க்கறனால வீட்டில் மட்டும்தான் அட்மோஸ்ட் கேர் நமக்கு கிடைக்குங்கிறனால ஒரு கேரை தாண்டின ஒரு எக்ஸ்ட்ரா அக்கறையில் இன்னமும் எக்ஸ்ட்ரா ஒரு பவுண்ட்ரி போட்டு என்னோடய பேரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போது எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். அவன் சொல்லும் போதே அதாவது அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற ஒரு ஃபேஸ் அது. அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பார்ப்போம், அவங்க வளர்ந்த விதம், அவங்க வீட்டில் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்பேஸு, அவங்களோட அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஜென்ரலாகவே நம்மளுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வளர்ந்த விதம், நம்ம பார்க்குற ஒரு கண்ணோட்டம், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட வே ஆஃப் திங்கிங், இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கிட்ட, இல்லை ஆப்போசிட்டில் இருக்க சினாரியோவில் நம்ம எதிர்பார்க்குற ஏதோ ஒன்று ஆப்போசிட்டில் மிஸ் ஆகுதுங்கிற ஒரே காரணத்தினால தான் கோவங்கிற ஒரு எமோஷனே எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம எதை வச்சு ஒரு விஷயத்தை ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வளர்ந்த விதம், நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விதம், நமக்கு போட்டிருக்க பவுண்ட்ரிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட அது இல்லை அப்படின்னா அவங்க நம்மளோட பர்சன் நம்மளுக்கு கோவம் வர போகுது, நம்மளோட பர்சன் நம்ம கண்டுக்காமல் போகிறோம். நம்மளோட பர்சன் தான், பட் நம்ம கோவப்படக்கூடிய அளவுக்கு நம்மளோட பர்சன் இல்லை அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓ அவங்களை இப்படி வளர்த்திருக்காங்க, அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கேஷுவலாக நார்மலாக இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னோடய பசங்க ஃப்ரெண்ட்ஸு பண்ணும்போதே சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அந்த மாதிரி இவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் கூட பெருசாக ஷாக்கிங்காக இல்லை. ஆனால் ஒரு நாள் திடீர்னு நான் காலேஜில் படுத்துக்கிட்டு இருக்கேன், தூங்கிக்கிட்டு இருக்கேன்,
நைட்டு கால் வருது, அண்ணா நாங்கள் பஸ் ஏறிட்டோம், நாளைக்கு இவனுக்கு பர்த்டே, ஸோ நான் சர்ப்ரைஸ் பண்ண வரேன் அப்படின்ட்டு. அவள் சொல்கிறா, ஏமா இதுக்கோசரம் நீ என்ன 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே காலேஜுக்கு சென்னைக்கு வர போறியா இவனை சர்ப்ரைஸ் பண்ணுறக்கா? நீ நைட்டு 12 மணிக்கு வீடியோ கால் பண்ணு, நான் அவனை எழுப்பி விட்டு திடீர்னு மூஞ்சி பக்கத்தில் காட்டுறேன், அதுக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுவான். எதுக்கு இதுக்கோசரம் 400 கிலோமீட்டர் நீ ட்ராவல் பண்ணிட்டு வர போகிறேன்? இல்லைண்ணா அவருக்கு பர்த்டே நான் நேரில் வந்து செலிப்ரேட் பண்ணணும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், நாளைக்கு நான் வரது அவனுக்கு தெரிய வேண்டாம், சர்ப்ரைஸாக நீங்கள் நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு அதுவே வந்து ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க போடுற அந்த எஃபர்ட்ஸ் தானே மேட்டர்ஸே. லவ்னா என்ன, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் மேட்டர்ஸே. எனக்கு உன்னை இவ்வளோ பிடிக்கும், எனக்கு நீ இவ்வளோ மேட்டர்ஸ், இந்த விஷயத்த நான் இவ்வளோ அங்கீகரிக்கிறேன், நீ எனக்காக இது பண்ணுன, இல்லை உனக்காக நான் இதை பண்ணுவேன், இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. மேபி அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கன்சிடரபிளான விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம லவ் பண்ணுறவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். இல்லை அது ஒரு சப்ப மேட்டராக இருந்துச்சுன்னா, உனக்காக நான் பண்ணுறேன், என்ன இப்போ இது உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, டிஸ்டர்பிங்காக இருக்கா, இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் வளர்ந்த என்னோடய சூழ்நிலையில் எனக்கு நார்மலைஸ்டாக இருந்துச்சு, பட் இப்படி ஒரு பேட்டர்னுக்கு நான் அடாப்ட் ஆகணும், அது உனக்காக அப்படின்னா எனக்கு அது பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறதுல தானே லவ். இன்றைக்கி இருக்க இந்த மாடர்ன் ஜென்ரேஷனில், இன்றைக்கி இருக்க அந்த ஜென்சி கிட்ஸ் மாதிரி எனக்கு லவ்வை டிஃபைன் பண்ண வரல. லவ்னா என்னடா ரூம் போடுறது அப்படின்னு இந்த விவேக் சார் சொல்லுவார்ல ஒரு படத்தில், அந்த மாதிரி அது எனக்கு வரல. அந்த மாதிரி அந்த பொண்ணு இவனுக்காக அந்த எடுத்த எஃபர்ட்ஸ் எல்லாம், இந்த மாதிரியான குட்டி குட்டி இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நம்மளையும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தள்ளிடுச்சு. நான்லாம் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான பர்சன், ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷன் உள்ள பர்சன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அப்படி இல்லை. அதான் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்க நம்ம அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது நம்மளும் நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோ ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் மீட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அந்த பொண்ணும் அவங்களும் இவங்களும் ஒன்று கிடையாது, டோட்டலாக வேறு சோல், வேறு கேரக்டர், வேறு இன்ஃப்ளூயன்ஸஸ் கீழே வளர்ந்தவங்க. அப்போ அவங்கள மாதிரியே தான் இவங்களோட லவ் லாங்குவேஜை வெளிப்படுத்துவாங்க அப்படின்ட்டு எனக்கு இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு வே ஆஃப் ஷோயிங் லவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அந்த வே ஆஃப் ஷோயிங் லவ்வை நான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணி அதை க்ளோரிஃபை பண்ணி அதை நான் என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் அதையும் தாண்டி சில பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யும் அந்த லவ்வுன்னு வரும்போது. ஏன்னா இது நல்லா இருக்குல்ல, நான் இப்போ இதை பார்த்துட்டேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எனக்குன்னு ஒரு லவ்வு, அப்போ அந்த லவ்வில் இந்த விஷயத்தை நான் அப்ளை பண்ணி அதை எக்ஸ்பெக்ட் பண்ண தானே நான் செய்வேன். ஏன்னா நான் இதை பார்த்துட்டேன், இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நான் அனுபவிச்சிட்டேன். ஸோ இது என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும், சே இப்படி இல்லாமல் இப்படி ஒரு காதலா, அடடா நமக்கு இப்படி நடந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு உங்களுக்கே அது தோன்ற மாதிரி இருக்கும். நான் ரியல் டைமில் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்னைய தான் நடுவில் தரகராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஷிட், அப்பயும் அவன் என்னை மாமான்னு தான் கூப்பிடுவான், நான் அவனை மச்சான் தான் கூப்பிடுவேன். எனக்கு அந்த நுணுக்கம் புரியல. இப்போ யோசிச்சு பார்த்தா ஒரே அசிங்கமாக இருக்கு, குமாருங்க மாதிரி. சரி அது விடுவான், நீ அந்த நாய் மாமான்னு கூப்பிட்டு இருக்க, உனக்கு நான் ஷத்தான் வாங்கிட்ட. அப்புறம் அந்த பொண்ணு கால் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி வரேன், அதாவது சரிம்மா நாளைக்கு காலைல அப்போ எத்தனை மணிக்கு வருவேன் என்ன ஏதுன்ட்டு. நான்லாம் எக்ஸாமுக்கே அலாரம் வச்சு எந்திரிச்சவன் கிடையாதுடா, உனக்கோசரம் உன் ஆள் வரான்னு சொல்லிட்டு நான் அலாரம் வச்சுலாம் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு அவங்கள போய் ரிசீவ் பண்ணி, அவங்க எங்கள் காலேஜ் பக்கத்துலேயே ஆக்சுவலாக பஸ் இப்போ கூட எங்கள் காலேஜ் பக்கத்தில் தான் பெரிய பஸ் ஸ்டாப்பே இருக்குது. ஸோ அப்போ எங்கள் காலேஜ் முன்னாடியே அந்த பஸ் ஸ்டாப் ஸ்டாப்பிங்லாம் இருக்கும். ஸோ அங்கேயே அவங்க இறங்கிட்டாங்க. ஒரு 6 o'clock 6:30 போல் 7 o'clock சம்திங் அதுக்குள்ளே அவங்க வந்தாங்க, 6 to 7க்குள்ளே. நான் போய் அப்புறம் அவங்க கால் பண்ணி அவங்க எங்கே அப்டேட் பண்ண அப்புறம் அவங்கள ரிசீவ் பண்ணால், சரி இவன் மட்டும்தான் வருவா போல். எனக்கு அதுதான் ஷாக்கிங் இருந்துச்சு. ஒருவேளை அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் இவன் மட்டும் வராளா, இவன் மட்டும் வந்து அது சேஃப் கிடையாது, இவங்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கணுமே, இப்போ என்கிட்ட மட்டும் சொல்கிறா, இவளை எவனாச்சும் எங்கேயாச்சும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னா இப்போ ஏன் தளவு உருளுமே. சும்மா சொல்கிறேன், ஒரு பண்ணுக்காக சொல்கிறேன். அந்தளவுக்கு யோசிக்கல. பட் அந்த ஒரு பேசிக் கேர் இருக்கும்ல, என் ஃப்ரெண்டோட ஆள்னா எனக்கு தங்கச்சி மாதிரி, அவள் தனியாக பஸ் ஏறி வரேன் அப்படின்னா எனக்கே கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும்ல. அப்போதைக்கு எனக்கு அந்த உரிமை இல்லை. ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் எனக்கு தெரிய, இப்போல்லாம் நானே தெரியும், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லிட்டு வா, இதெல்லாம் சேஃப் கிடையாது, ஒழுங்கு மரியாதை அவங்ககிட்ட சொல்கிற வேலையை பாருன்னு உரிமையாக இப்போ இருந்தால் நானே திட்டிருப்பேன். சரி அப்போ ஏதோ அவள் எஃபர்ட் போடுறா, அப்போ ஏதோ ஒரு காலேஜ் டைமு, எனக்கும் அதெல்லாம் பேசிக்காக இருந்துச்சு, இவன் மட்டும் வராளா, சேஃபாக வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி. பட் ரொம்ப நான் அதை மெனக்கெட்டுக்கல, ரொம்பலாம் யோசிக்கல. எனக்குமே அப்போ மெச்சூரிட்டிலாம் இல்லை. நானுமே வந்து இந்த கிறிஷ் படத்தில் வர்றதுக்கு அது குட்டி குழந்தை மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஏலியன் திடீர்னு என் லைஃப்பில் ஏலியன் கஷ்டங்கிற ரூபத்தில் வந்து எனக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுத்துருச்சு. அதனால் லைஃப் ஏதோ ஃபிலாசபிக்கலாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டில் ரொம்ப 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 ரொம்ப
அடி மட்டும் பேக்காக தான் இருந்தேன். சொல்கிறேன் இப்போது அப்போ வந்துட்டா. பின்னாடி பார்த்தா இன்னும் ஒரு 4 பேர் புர்காவில் வராங்க. இதெல்லாம் யாருமா, ஐயோ இவங்க யாருமா, திடீர்னு காலக்கேர்கள் கூட்டம் மாதிரி கூப்பிட்டு வர, அண்ணா அம்மாண்ணா அண்ணா தங்கச்சிண்ணா, என்னம்மா குடும்பத்தையே கூப்பிட்டு வந்திருக்கோம் ஆளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. இது பத்தாததுக்கு தங்கச்சியை கட்டிக்க போகிற ஒரு முறை பையன். அதாவது ரொம்ப டேரெக்டாக இல்லை, பட் இன்டேரக்டாக அந்த டாக்ஸ்லாம் அந்த தங்கச்சிக்கு இவனை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த ஒரு டாக்ஸ் வந்தப்போ அவனையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்னடா இது 3 பேர் ப்ளஸ்ஸு நீ ஒன்றை கட்டிக்க போகிறன வர பார்த்துருக்கேன், மம்மி வந்திருக்காங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டிக்கு, பின்னாடி உன் தங்கச்சியை கட்டிக்க போகிறவங்க கூட வந்திருக்கா. எல்லாருமே இப்படி ஆளுக்கு ஒரு ஆளோட சுற்றுனீங்கன்னா என்ன மாதிரி ஆளே, நான்லாம் ஒரு ஆளே இல்லைன்ட்டு எனக்கே தோணாதாம்மா. ஏமா எல்லாம் கடுப்பேற்றுறீங்கன்ட்டு அப்புறம் அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் அவங்க நார்மலாக வந்தாங்க. அவங்கள அந்த வாட்ச்மேன் அந்த ரூம்லாம் காலேஜ்குள்ளேயே அவங்க வரலாம், அலோடு தான். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் அங்கே நிறைய பிளாக்ஸ்லாம் இருக்குது, அதில் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணலாம் தான். ஸோ அங்கே கொஞ்சம் அதான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாங்க. நான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்கள், ஆப்போசிட்டில் நான் போய் கேக் வாங்கிட்டு வரேன், அவனுக்கு பர்த்டேன்னு வேறு சொல்கிறீங்க, ஒன்றா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆக்சுவலாக இஸ்லாமிய நண்பர்கள் வந்து கேக் வெட்டி பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, அது ஹராம்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ அதெல்லாம் தெரியாது. எனக்கு அவன் ஃப்ரெண்டு, அவன் ஒன்றா சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னா அவன் பெருசாக கேக்கெலாம் வெட்டி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு அவ்வளோதான். ஸோ என்னோட பங்குக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இவங்களை வந்து கேலரின்னு சொல்லுவாங்க, ஒரு ஏரியாவில் வெயிட் பண்ணி வச்சுட்டு நான் டக்குன்னு நடந்து போய் இப்போ அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சாக்லேட் கேக் இருக்கும். இப்போ தான் என்னமோ ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் கேக்கு, பிளாக்பெர்ரி என்னென்னமோ ஃபேமஸ்ஸு. அப்போலாம் வந்து நார்மல் கேக்கில் வெளியே அந்த சாக்லேட்டு க்ரீம் அப்ளை பண்ணி தருவாங்க, வெளியே அந்த வெனிலா க்ரீம் இருக்கும், இல்லை ஸ்ட்ராபெரி க்ரீம் இருக்கும். இந்த 3 ஃப்ளேவர் தான் ஃபேமஸ்ஸு. இல்லை ஸ்காட்ச் பிரைட்டா இல்லை ஐயோ அது என்னதுங்க, பட்டர்ஸ்காட்ச்லாம் ஃப்ளேவர் இருக்கும் கேக்லேயே. அந்த மாதிரி கேக்கு தான் எனக்கு இன்னமும் அந்த மாதிரி கேக் தான் பிடிக்கும். இந்த ஐஸ்கிரீம் கேக்லாம் விடவே அந்த மாதிரி கேக்கில் ஒரு லைவ்லினஸ் இருக்கும். அந்த மாதிரி கேக் காலங்காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுருப்பாங்க. சரின்னு போயிட்டு சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கிட்டு வரேன், நான் கேக் வாங்கிட்டு வரேன், தொக்குன்ட்டு இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹாஸ்டலில் படுத்து சொகுசாக தூங்கிட்டு இருக்காரு, ஃபேனை நல்லா ஃபைல வச்சுக்கின்னு சொகுசாக தூங்கிட்டு இருக்காரு. நான் காலங்காலத்தில் 5:30 அலாரம் வச்சு 6 மணிக்கு குளிச்சுட்டு விநாயகரை கும்பிட்டு சாஷ்டாங்கமாக போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாம் பிரியாணிலாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நான் அப்புறம் கேக் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அவங்க ஏன் வாங்கிட்டு வரலன்னா ஹராமுன்னு நினச்சி வாங்கிட்டு வரலையா இல்லை என்னென்னு தெரில, பட் நான் எக்ஸைட்டடாக இருந்தேன், நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அவங்களும் ஒன்றும் சொல்லலை, அவங்க ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கான், இவ்வளோ எஃபர்ட்ஸ்லாம் போடுறான், அவங்களுக்கு ஹாப்பினஸ் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணதுனால எனக்கு அப்போதைக்கு தெரியல. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் 4 years நான் நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் கூட இருந்தனால இதெல்லாம் அவங்க பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அப்போல்லாம் தெரியாது. ஸோ நான் கேஷுவலாக போய், பட் எனக்கு என் ஃப்ரெண்டு அவள் தான், அவன் வந்து அன்றைக்கி ஹாப்பியாக இருக்கணும், அவன் ஹாப்பியாக இருந்தான். எனக்கு அது செம்மையாக இருந்துச்சு அது பார்க்குறக்கே. அவங்கெல்லாம் கேலரியில் உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்டலாம் நான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இவனை கால் பண்ணி சர்ப்ரைஸாக நான் வர சொல்கிறேன். எங்கடா இருக்க? இப்போ தான் நான் குளிச்சிட்ருக்கேன். சரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் இங்கே கேலரி பக்கத்தில் வா. என்னடா ஆச்சு? நீ மட்டும் வாடா, சொன்னால் கேளுடா வாடா அப்படின்னு. அப்புறம் வந்தான். எனக்கு இன்னும் அந்த சீன் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவங்க உட்காந்துருக்காங்க, அவனை முன்னாடியே அவனை ரிசீவ் பண்ணுறதுக்கு நான், அவங்க இந்த பக்கம் இருந்தாங்கன்னா நான் இப்படி இந்த பக்கம் சைடில் வந்து அவனை ரிசீவ் பண்ணுறேன். அவன் வரும்போதே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்புனா ஒரு சந்தோஷம், அவன் இப்போ அவங்கள பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்கிற சந்தோஷம் எனக்கு. அவன் வந்தான், அவனை கூப்பிட்டு அங்கே பார் அப்படின்னு அவனுக்கு காமிச்சோடனே அவனுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். அந்த கண்ணில் ஓவர்ஃப்ளோ ஆகும்பாங்கல்ல, அந்த அகத்தின் அழகு முகத்தில், அப்போ அகத்தில் நினைக்கிறது முகத்தில் தெரியும்பாங்கள்ல, அந்த அவனோட ஃபேஸ் அன்னைக்கு க்ளோ ஆன மாதிரி அவனுக்கு அது அவ்வளோ ஹாப்பினஸ். அவனுக்கு ஏன் அந்த அவ்வளோ ஹாப்பினஸ் வந்துச்சு தெரியுமா? ஒரு எஃபோர்ட் எடுத்து அவங்க ஃபேமிலியாகவே வந்து அந்த பொண்ணை மட்டும் அவங்க அனுப்புறதுக்கு தயக்கப்பட்டு, அவங்க அம்மாவும் வந்து, அப்புறம் தான் கேட்டேன், என்னடா தெய்வீக காதலா? ஆமாண்டா, அவங்க அம்மாவுக்குலாம் தெரியும், அவங்க வீட்டில் ஓகே தான், எங்கள் வீட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கடா? நான் கூட நீ ஏதோ சொல்லும் போது சரி கலந்துக்குன்னு நினச்சேன்டா. என் 10 அன்னைக்கு வாய் வைக்காதடா. இல்லை மச்சான் சொல்கிறேன், நான் கலந்துக்குன்னு நினச்சேன்டா. ஆனால் பரவாயில்ல மச்சான், அவங்க அம்மா முதற்கொண்டு இதை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, நீ அந்தளவுக்கு நல்ல பையன்ட்டு அவங்க பார்த்துருப்பாங்க. சரி ஓகே, காலேஜ் முடிச்சோடனே இந்த பீஸை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம 700 இருக்கலாம் யோசிச்சிருப்பாங்க. ஏதோ ஒன்று சந்தோஷமாக இருந்தால் சரி. அவள் குடும்பத்தையே கூட்டு வந்து உட்காந்துருக்காடா, என்னமோ ஒன்று என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு இருந்துச்சு. எனக்கு அது ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சரும் குட்டி குட்டி விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் மாறும்ல. இப்போ என்னோட ஷூஸ்லேருந்து யோசிச்சு பார்த்தா
இப்போ நான் ஒரு பொண்ணாக இருக்கேன், நான் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த காலேஜ் படிக்கிற டைமில் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட சொல்கிறேம்மா நான் லவ் பண்ணுற பையனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம், சென்னை வரைக்கும் வரீங்களா அப்படின்னு ஷார்ட்டை எடுத்து ஷெவன்லேயே சப்புன்னு வைப்பாருங்களே. நான் அப்படி தான், எங்கள் அந்த சர்க்கிள் அப்படி தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப, ஏன்னா இஸ்லாமிய நண்பர்கள்லாம் சில சின்ன வயசுலேயே அதான் அந்த ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு குட்டி குட்டி கல்ச்சர்ஸ் மாறும்போது குட்டி குட்டி விஷயங்கள் மாறும். ஸோ அவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே சில இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது குட்டி குட்டியாக, நம்ம அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேண்டாம். பட் ஓவரால் அந்த எமோஷன் வந்து பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த லவ்வுக்கு பின்னாடி அழகே அந்த எஃபர்ட்ஸ் தான். அது நல்லா இருந்துச்சுங்க. அந்த காலேஜ் டைமில் ரொம்ப ப்யூராக இருந்துச்சு. இப்போல்லாம் கூட ஏதோ ஒன்று நம்மளுக்கு யோசிக்க தோணுது, பேக் ஆஃப் த மைண்டில் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அந்த காலேஜ் டைம்லலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நம்மளை இந்த உலகம் வச்சு செஞ்சுருக்காது, நம்மளுக்கு எந்த விதமான பெரிய இன்செக்யூரிட்டிலாம் இருக்காது. ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுன்னா அது ப்யூராக நம்ம என்ஜாய் பண்ணுவோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடக்குதுங்கிறத என் கண்ணால் பார்த்தே இப்போ என்னால் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் காலேஜ் டைம்லலாம் நான் ரொம்ப சோல்ஃபுல்லாக அவனுக்காக ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா அவன் லவ் பண்ணுற பொண்ணு இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து, அவங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் நாங்கள் ஒரு 5 பேர் தான் இருந்தோம். ஆனால் அவன் எங்கள் 5 பேர்த்துக்கு முன்னாடி கேக் வெட்டினா. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நாங்கள் அங்கே 5 பேர் தான் ஒரு குட்டி கிரவுண்டுக்குள்ளே ஒரு குட்டி இடத்துல நின்று அவனுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் அவனுக்கு உலகமே அந்த 5 பேர் தான். என்னையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சைடு கேப்பில். பட் சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நல்ல லவ் பண்ணுற அவனோட குடும்பம், லவ் பண்ணுற பொண்ணு நாளைக்கு அவன் குடும்பம் உருவாக்க போகிற ஒரு இது, அந்த பொண்ணோட அவனுக்கு அந்த உலகமே அன்றைக்கி அதுதான். அவன் கேக்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கேக் கொடுத்துட்டு என்னை போய் ஓரமாக உட்கார சொல்லிட்டான் நாய். அப்புறம் நான் போய் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பிரியாணிலாம் கொண்டு வந்திருந்தாங்க, பிரியாணிலாம் சாப்பிட்டோம், நானும் சாப்பிட்டேன். ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இது நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. இது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் இன்றைக்கி இப்போ தான் ஒரு சாட்டர்டேவே உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், மச்சான் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஏன்னா நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு 2 பேரும் ஒரே ஊர். என் காலேஜுக்கு வந்தானுங்க. என் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டான், இவன் தனிப்பட்ட முறையில் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஸோ நாங்கள் 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. எனக்காக ஒருத்தன் காலேஜில் கல்ச்சுரல்ஸில் எனக்காக இப்போ சாட்டர்டே அன்னைக்கு உட்காந்து ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு அவசரம் அவன் அடி வாங்கினான். என்னைய அடிக்க முடியாத சூழ்நிலை அந்த டைமில். எனக்கு சப்போர்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டை லாக் பண்ணி அவனை ரவுண்டு போட்டு அடிச்சிட்டானுங்க. நிறைய நடந்துச்சு காலேஜில். அப்புறம் எங்களுக்குள்ளேயே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வந்திருக்கு. இவன் கூட வந்ததில்லை, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து ஒரு பீஸ் கூட பேசினேன்னு சொன்னேன்ல, அவங்க கூட நான் ட்ரால் சேனலில் ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன். ஆமாம், ட்ரால் சேனலில் அவங்க கூட ஒரு வீடியோ கூட இருக்கும். அந்த பீஸ் தான். அவனுக்கும் எனக்கும் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. ஆனால் இவனை சொன்னேன்ல, இப்போ அவன் ஆள் வந்தான் கேக்லாம் வெட்டணுன்ட்டு, இவனுக்கும் எனக்கும் 3rd இயர்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஒரு டைம் நைட்டு 1 மணிக்கு நான் ரூமில் தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து ஒருத்தன் வேற ஒரு பையன் வேகமாக எழுப்பிவிட்டான். டேய் அவன் வந்திருக்கான்டா, வெளியே உட்காந்துருக்கான், ஏதோ உன்னை பார்க்கணுங்கிறான், ஒரு மாதிரி இருக்கான்டா, பள்ளிவாசல் முன்னாடி எங்கள் ஹாஸ்டலுக்குள்ளேயே பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசல் முன்னாடி உட்காந்துருக்கான்டா வாடா அப்படின்னு சொன்னானுங்க. என்னடா ஸ்கெட்ச் போட்டு தூக்க போகிறீங்களா என்னையா? அச்சி வா, நீ ஸ்கெட்ச் போட்டு தூக்குற அளவுக்குலாம் பெரிய சீன் கிடையாது, உனக்கு வாடா மயிரின்னு சாரி அது மாதிரி கூட்டின்னு போனானுங்க. அப்புறம் 3rd இயரில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து அவங்ககிட்ட பேசினேன். அவங்ககிட்ட பேசும்போது அவன் வேறு ஒரு கேங்கில் போய் சேர்ந்தான். அந்த கேங்கில் ரொம்ப தலைவர் கொஞ்சம் ஜோவியலாக ஜாலியாக இஷ்டத்துக்கு சுற்றுற மாதிரி ஒரு கேங். அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு அந்த கேங்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் டிப்பிக்கலாக அந்த கேங்கில் போய் நான் சேரல. ஸோ இவன் போய் கொஞ்சம் அந்த சேர்ந்தோடனே நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது நான் இருந்துக்கிட்டேன் அமைதியாக. அந்த கேங்கில் சேர்ந்துட்டு தற்கொலைத்தனம் பண்ணுது, எதுவுமே பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டேன். அந்த டைமில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆச்சு எனக்கும் அவனுக்கும். அப்புறம் நான் ரொம்ப நாளாக பேசக்கூடாதுன்ட்டு இல்லை, அதுவாக ஒரு ஃப்ளோவில் பேசாமல் போனோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் 2 மணிக்கு உட்காந்து ஊழுன்னு அழுதுகிட்டு இருந்தான் பள்ளிவாசல் முன்னாடி. என்னடா என்னத்துக்கு அழுதுட்டுருக்க, என்ன மேட்ரு, இப்போல்லாம் நீ என்கிட்ட பேசுகிறதே இல்லை தெரியுமா அப்படின்னா. ஏய் என்ன இதான் சொல்லிட போகிறேன் அசிங்க வண்டையா, நீ தாண்டா வரதே இல்லை, கீழே ரூம் பக்கம் வரது கிடையாது, சாப்பாடு ஒன்றா போகிறது கிடையாது, பெரிய புல்தீவு இவர் தான் எங்கேயுமே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டு. அப்புறம் அந்த பீஸ் கொஞ்சம் அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலாக பிரேக் டவுனாக இருந்தான். ஏன்னா வேறு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவத்தை சொல்ல முடியாது. அதுவும் ஒரு பொண்ணு இன்வால்வ்டான ஒரு பெரிய சம்பவம் தான். இவன் ஒன்றும் பண்ணல பாவம், அது சொல்ல முடியாது, சொல்லலாம் ஆனால் அது வேண்டாம் எதுக்கு. அப்புறம் அதனால கொஞ்சம் அது அடிபட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு ஊழுன்ட்டு. அப்புறம் போய் நான் அப்புறம் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 2-3 வேலாம் பேசி அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சரி விடு, இட் ஹேப்பன்ஸ்டா, எல்லார் லைஃப்லையும் இதுதான் இப்படி தான், இவ்வளோ தான் வாழ்க்கை, என்ன பண்ணுறது, நானுமே ஒரு வருஷம் தற்கொலை தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், இப்படி தான் இருந்தேன்,
எல்லாம் இப்படி தான்டா, அதுக்குன்னு யாரும் உங்ககிட்ட பேசாமல் போகலாம் கிடையாது அப்படி இப்படின்னு பேசி அவ்வளோதான் இருக்கும். பசங்களுக்குள்ளே அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, அது 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் அவ்வளோதான். அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பசங்க கிட்ட. பட் அதுலேயும் நிறையா தற்கூரில் சுற்றுவானுங்க சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு என்னோடய காலேஜஸ் பற்றிலாம் நாங்கள் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். இட் வாஸ் அ வெரி குட் ரீவிசிட்டிங் ஆஃப் மெமரிஸ். நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பேசும்போது. ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓவராலாக நான் மெயினாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, என் சொந்த கதை சோக கதை நிறையா சொல்லிட்டேன். பட் மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா, அந்த எஃபர்ட்ஸ் மேட்டர்ஸில் அது ஒரு மாதிரி பியூராக நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு அந்த தருணங்கள்லாம். என் ஃப்ரெண்டை அவனோட ஆள் சர்ப்ரைஸ் பண்ணுறதும், அது நடுவில் நான் போய் கேக் வாங்கிட்டு வந்ததும், கடைசியில் கிளம்பும்போது மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு செருப்புகள்ட்ட அடி போயிட்டு மேலே நீ என்னை மாமானேனா ஒழுங்குமுறையாக நீ மச்சான் கூப்பிடு மாமாங்காத, அது எனக்கு ஒரு மாதிரி உறுத்துது, ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது, கம்பளி பூச்சி மேலே விடுற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன் அவனை. ஆனால் கம்பளி பூச்சியும் அழகு தான், அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்க தவிர்த்து இருந்துருக்கலாம். சரி, ஓகே, சொல்கிறேன். இதுதான் மேட்ருங்க, அவ்வளோதான். இந்த பாட்காஸ்ட்டில் இதான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இப்போது அவன் வந்து அதே பொண்ணு கூட அவன் மேரீடு. அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை. நான் ப்ராப்பராக அவன் வீட்டில் போய் 2-3 நாள் தங்கி அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அது என்னோடய குழந்தை மாதிரி, அதனால் அது ஒரு மாதிரி அது தனி ஃபீல், அது சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். அப்புறம் மறுபடியும் இப்போ ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு அவன் 2வது ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கான்ட்டு. எனக்கு அது தெரில. ஆனால் எங்களுக்குள்ளே அதெல்லாம் இல்லை. நான் அதுக்கப்புறம் கூட யோசிச்சு பார்த்தேன், 2வதாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு நான், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லுவேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் எனக்கு அந்த ஆஸ்பெக்டே தோணல. அதெல்லாம் வந்து இந்த காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம், இந்த சொசைட்டி பழக்கி விட்டது தான் இந்த தாட்ஸ்லாம். ஏன்னா ஜென்ரலாக அவன் எனக்கு ஃப்ரெண்டு. இப்போ நாங்கள் பேசிக்கல, அதனால அவன் கேஷுவலாக சொல்லாமல் இருந்திருப்பான். என்ன இப்போது நாளைக்கே இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அவங்ககிட்ட மச்சான் அடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னா, உனக்கு கல்யாணமா, உன்னை யாரா நம்பி வந்தா, அவ்வளோதான். அவனுக்கும் அவ்வளோதான் இருக்கும் ரியாக்ஷனு. சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டியா, நான் உங்ககிட்ட கோச்சுக்கிறேன் டூ அப்படின்ட்டுலாம் அவன் பசங்க அப்படி தெரில. அட்லீஸ்ட் எங்கள் கேங்குள்ளே அப்படிலாம் இல்லை. எனக்கும் அவனுக்கு அவன் 2வது குழந்தைய அவனுக்கு ஒரு மறுபடியும் ஒரு பொண்ணு பிறந்திருக்கும் போது எனக்கு செம்ம ஹாப்பினஸ் தான் இருந்துச்சு. என்கிட்ட சொல்லலையா ஆச்சா போச்சா அதெல்லாம் எனக்கு எதுவுமே தோணலை. அந்த நாள் இப்போ துபாயில் இருக்குது. மறுபடியும் வந்ததுக்கப்புறம் அவனை போய் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு அவன்கிட்ட பேசி பார்த்து எல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய் சொல்லிக்கலாம். நாங்கள் மீட் மிஸ் டாடா பாய் டாடா பாய்.